இங்க இந்த பொண்ணு கம்பத்தை புடிச்சிட்டு போன் பேசுற மாதிரி செத்து போயிட்டா. நைட்டு சரியான மின்னல் மின்னும் போது இந்த பொண்ணு போன் பேசிட்டே வந்திருக்கா. அப்ப மின்னல் கம்பத்தை தாக்கும் போது இந்த பொண்ணு பக்கத்துல இருந்ததால இவ்வளவு இறந்து போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு போயிட்டு வந்த அப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு ஆல்ரெடி யாரோ சாகடிச்சு இந்த மாதிரி கம்பத்துல போன் பேசுற மாதிரி நிக்க வச்சிருக்காங்கன்னு. இங்க ஒருத்தவன் ஜாகிங் போயிட்டு வந்து பெஞ்சில படுத்த மணிக்கே இறந்து போயிருக்கான். இவங்க முகத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப கேஷுவலா இருக்கும்போது அப்படியே இறந்த மாதிரி இருக்கு. மறுநாள் காலையில அங்க ஒருத்தர் கோட் சூட்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் லிஃப்ட் கேட் நின்னுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவரை இறந்து போயிட்டாருன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரை போஸ்ட்மார்டம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு இவங்க உடம்புல அதிகமா இருந்திருக்கு. அதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் யாரோ கொடுத்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு தாத்தா பாட்டி ஸ்டாச்சு மாதிரி நின்று இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் யாரா பண்றாங்கன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கும் போது ஒரு ஆர்டிஸ்ட் செத்து போன விக்டிம்ஸோட போஸ் எல்லாம் கரெக்டா வரைஞ்சு இன்டர்நெட்ல லீக் பண்ணி வச்சிருக்காரு. கண்டிப்பா அவனை தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பிடிச்சி கேட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கேட்டாரு, அதனால தான் நான் இப்படி எல்லாம் வரைஞ்சு அவருக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த அட்ரஸ் எல்லாம் வாங்கி இப்ப அப்படியே அவனை சேஸ் பண்ணி போனா இவன் ஒரு சரியான சைக்கோவா கற்பனையா இந்த மாதிரி சாகடிக்கிறதுக்கு இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்.